இதை பாருங்கடா, இன்றைக்கி வந்து சேமியா இட்லி சொல்லித்தரேன் பாருங்கம்மா. புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்றாதீங்க. புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், சேமியாவை வந்து நெய் போட்டு வறுத்துக்குங்க. நம்ம இப்போ வந்து 3 டம்ளர் சேமியா போடுறோன்னா 1 டம்ளர் ரவை போடணுண்டா. ரவையை வந்து பச்சையாக எடுத்து இந்த தயிரில் கொட்டிடுங்க. சால்ட்டு போட்டுருங்க. இதை வந்து இதை பாருங்கள், நெய் போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம். நெய் இல்லைனாலும் டால்டா போடலாம், டால்டா இல்லைனாலும் எண்ணெய் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்கள், எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள், இதை பாருங்கள், இஞ்சி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இதை வந்து அப்படியே வந்து வதக்கிடுங்க. இதை வதக்கிட்டு அதில் கொட்டிடணுண்டா. எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு இதை பாருங்கள், நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதில் கொட்டிடுங்க. எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு கரெக்டாக வந்து நம்ம கொஞ்சம் இட்லி பதம் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாக, ஓகேவா, தயிர்லேயே கலக்கணும். அதை வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி 1 hour பிஃபோரு ஊற வச்சுருங்க. அப்படியே ஒரு ½ an hour இருந்தால் கூட போதும். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம இட்லி எப்படி ஊற்றுறோமோ அந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு அப்படியே வந்து கேக் மாதிரி கட் பண்ணிக்கிற மாதிரி ஊற்றிக்கங்க, ரவுண்டாக இல்லாமல். அதுக்கப்புறமா சட்னி தொட்டுக்கிறதுக்கு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதுதான் சேமியா இட்லி. ஓகேவா? எல்லாத்தையும் போட்டு அதில் கலந்துட்டு காட்டுறேன். இது பாருங்கடா, இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கலந்துடணும். ஓகேவா? கலந்து அதுக்கப்புறமா நம்ம இட்லி வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஞ்சிபுரம் இட்லி வைக்கிற தட்டுங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஊற்றி வச்சுருங்க, ரவுண்டாக வைக்காமல். ஓகேவா? அது அப்புறமா கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சேமியா இட்லி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் வந்து வீடியோ போடுறேன். ஹாய்மா, இந்த பாருங்கடா, இந்த மாதிரி இட்லி வந்து குக்கரில் வந்து நம்ம வச்சோன்னா விசில் வைக்கக்கூடாது. ஓகேவா? ஆவி மட்டும்தான். கரெக்டாக 20 minutes எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எடுத்துருங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டோன்னா அதை பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் வரும் அழகாக. ஓகேவா? எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், தேங்காய் சட்னி. ஓகேவா? சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரே மாதிரி இட்லி வைக்காமல் இட்லி வகையிலேயே நான் நிறைய வகை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இன்றைக்கி சேமியா இட்லி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.